ஹாய் ஹலோ சிஸ்டர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ தேதி இன்னையோட 25 நாள் ஆச்சு, இன்னும் 5 நாள். ஸோ 4ஆம் தேதி சொன்னது, இப்போ தேதி இந்த மாதம் முடிய போகுது. எல்லாருக்குமே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது, எதிர்பார்ப்பு இருந்துக்கிட்டே தான் இருக்குது, எப்போ வரும் எப்போ வரும்ன்ட்டு. ஏன்னா சில்வர் மெம்பர் வரைக்கும் வந்துருச்சுன்னு சொன்னாங்க. ஸோ கோல்டன் மெம்பருக்கு அடுத்து க்ரௌன் மெம்பருக்கு, டைமண்ட் மெம்பருக்கு, அப்புறம் க்ரௌன் மெம்பருக்குன்னு சொன்னாங்க. அதுவும் அப்புறம் இந்த மாதத்துக்குள்ளேன்னு சொன்னாங்க. கண்டிப்பாக எங்களுக்கு தெரிஞ்சு இந்த மாதத்துக்குள்ளே வந்துட்டால் ரொம்ப சந்தோஷம். இல்லை உண்மையிலே சீரியஸாக எல்லாருமே ஃபீல் பண்ணுவாங்க, வருத்தப்படுவாங்க. ஒரு சிலர் சொல்கிறாங்க கமிட்மெண்ட் இருக்க தான் செய்யுது எல்லாருக்குமே, கொஞ்சம் பொறுமையாக இருங்கன்ட்டு. கண்டிப்பாக பொறுமையாக தான் இருப்போம் இனிமேலும். ஆனால் இருந்தாலும் கலவரம் நிலவரமாக போகிறப்ப நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. அதாவது ஃபேமிலி சுச்சுவேஷன், எல்லா சுச்சுவேஷனையும் பார்க்குறப்ப நம்மளுக்கு உண்மையிலேயும் எப்படா இது முடியும் அப்படின்ற மாதிரி இருக்கும். யாருமே பிரச்சனை கையில் வச்சுக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க, எப்படா முடியும்னு தான் நினைப்பாங்க. ஸோ நீங்கள் ஒரு சிலர் அந்த கமிட்மெண்ட் இருக்கும், அதனால் கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்குன்றப்ப நம்ம பிரச்சனையும் கையிலே கொஞ்ச நாள் வச்சுருங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. இப்போதைக்கு அது முடியாதுன்ற மாதிரி சொல்லி வரீங்க. ஸோ அது டாப் லைன் மெம்பர்ஸ் ஒரு சிலர் அப்படியும் பேசுகிறீங்க, ஒரு சிலர் வந்துருன்னு சொல்கிறீங்க, ஒரு சிலருக்கு ஒரு டீட்டெயிலே தெரியல, ஒரு சிலர் வராதுன்னு சொல்கிறீங்க. ஸோ எதையுமே ப்ராப்பராக தெரிஞ்சுட்டு சொல்லுங்கள். அதே மாதிரி ஸோ இதுதான் அப்படின்ற மாதிரியும் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சொல்லுங்கள். எதையுமே கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடி சொல்லாதீங்க. ஏன்னா எவ்வளோ ஒரு இஷ்யூ இருக்குதுன்னு அவங்கவுங்களுக்கு போட்டவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா அது பிரச்சனை சீக்கிரம் முடிகிற கமிட்மெண்ட்டு கிடையாது. நம்மளுக்கு எப்போயுமே வாழ்நாள் ஃபுல்லாக இருக்க தான் செய்யும், இல்லைன்னா சொல்லலை. ஆனால் அது முடிச்சு விடத்தான் பார்ப்போமே தவிர அது கையிலே வச்சுக்கிட்டு இருக்குன்னு யார் ஆசைப்படும். அதுக்கான சொல்யூஷன் என்னென்னு தேடத்தான் பார்ப்போம். அதுக்கான சொல்யூஷன் இதுன்றப்ப நம்ம வாய் விட்டு கேட்டுத்தானே ஆகணும். ஸோ நான் ஏதாவது தப்பாக பேசியிருந்தேன்னா ஃபர்கிவ் அண்ட் ஃபர்கெட் மீ, அதாவது சாரி சொல்லிக்கிறேன். அப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிறிய தகவல், அதாவது 75,000 பேருக்கு கவர்மெண்ட் உத்தியோகம், அதாவது வேலைவாய்ப்பு கண்டிப்பாக 2026க்குள்ளே கிடச்சிரும் எல்லாருக்குமே. அதாவது படித்தவங்க எல்லாருக்குமே, படிக்காதவங்க 10 8 இந்த மாதிரி எல்லா போஸ்டிங் ஃபில் பண்ணலாம் அப்படின்ட்டு முதலமைச்சர் ஐயா சொல்லியிருக்காரு, அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இதில் எனக்கான சந்தோஷமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கணினி அறிவியல் பாடத்தையும் நம்ம தமிழ், ஆங்கிலம், கணிதம் பாடம் மாதிரியாவே அதை ஒரு பாடமாக அறிவிச்சிருக்காங்க அன்பில் மகேஷ் சார். எனக்கான நல்ல விஷயம் இதுதான். ஏன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய சப்ஜெக்ட் ஒரு பாடமாக வர்றப்ப எனக்கான சந்தோஷம் அது. நானும் ஒரு பொசிஷனில் கண்டிப்பாக இதுக்கான வேலைவாய்ப்பு எப்போ வரும்னு தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக திறமையை நிரூபிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக நான் எடுத்துக்கிறேன். இது என்னோடய ஆசை மட்டும் இல்லை, சொல்லப்போனால் இது நான் டீச்சர் ஆகணும் அப்படின்றது என்னோடய மாமனாரோட ஆசையும் கூட. இது பெரிய கதை, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ இந்த மைவீத்தில் இருக்கவங்க சரி, யாராக இருந்தாலும் சரி, ட்ரை பண்ணுங்கள். கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணிட்டே இருங்க. ஸோ நானும் மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான், அதனால தான் எனக்கு தெரிஞ்சதை நான் இறங்கி பேசுகிறேன். ஸோ நம்ம கஷ்டத்தில் இருக்கப்போ நம்மளுக்கான ஒரு சொல்யூஷன் கிடைக்குதுன்னா அதை தேடி போவோம், ஆசைப்படுறது கிடையாது அதுக்கு பேர். அதனால் நம்ம உழைப்பு எப்போயுமே விட்டுற போகிறது கிடையாது. உழைப்பு ஒரு பக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும். நம்மளோட கஷ்டத்தை தீர்க்க ஏதோ ஒன்று வழி செய்யுதுன்னா அதையும் நம்ம இறங்கி தான் செய்வோம்னு எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன். இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, எனக்கான கமெண்ட் ஒரு சிலர் கேட்டிருந்தாங்க, அவங்களுக்கு இந்த இதுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ குட்டி கிட்ஸுக்காக ஒரு டிப்ஸு எல்லாருக்காகவும். ஸோ ஏன்னா பார்த்தீங்கன்னா, பேசிக் தான் முக்கியம், எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று. அப்புறம் 6th to 12th வரைக்கும் அவங்களே மேனேஜ் பண்ணிக்கிடுவாங்க, கொண்டு வந்துக்குவாங்க. ஸோ அதுக்குள்ளேயே பிள்ளைகளுக்கு ஏதோ ஒரு சப்ஜெக்ட் பிடிக்கலை, புரியலை அப்படின்னா அதை போட்டு திணிக்கன்னு நினைக்காதீங்க. அதை பிள்ளைகளுக்கு பிடிச்ச மாதிரியாகவும் இல்லை புரிஞ்சுக்கிற வழியில் அது என்ன மெத்தடுன்றதை யோசித்து சொல்லிக் கொடுங்க. இல்லாட்டி அந்த இதை ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அது அவங்கக்கிட்டே கேளுங்க. அது எப்படி பண்ணுறது எனக்கு தெரியாது, அப்படி அவங்களுக்கு பிடிக்கல அப்படி சொன்னாலும் எனக்காக அப்படின்னு சொல்லி கேட்டு பாருங்கள், கண்டிப்பாக செய்வேன். ஸோ இப்போ இருக்க கிட்ஸு அவங்க வழியில் தான் நம்ம போகணும், நம்ம வழியில் அவங்க வர வைக்கிறது ரொம்ப கஷ்டம். தேங்க்யூ.